சப்ஜெக்ட்ல இறங்கிட்டேன்னா அந்த சப்ஜெக்டை ஃபுல்லா ஆழ வரைக்கும் போயிட்டு என்னதான் போய் கடல் என்னதான் இருக்கு பார்த்துட்டு வரணும். ஸோ அப்படிக்குள்ள நம்ம ஒரு ஐடியாலஜியா நம்ம போகும்போது, அப்படி சர்ச் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம கற்று நிறைய காரியம் நம்ம பேசணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய மெயின் இன்னைக்கு நம்ம உத்தேசத்துக்கு தெரியுமா, நம்மளுடைய மெயின் டாபிக் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் செய்வதை நீங்க செய்ய முடியும். ரெண்டாவது, அதை காட்டிலும் பெரிதான காரியம். அது நாம என்ன செய்யணும்? we should believe on him. நம்ம அவரை நம்ப வேண்டும், பிதாவை நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பி இல்லாட்டால் என்னுடைய கிரியையாச்சு நீங்க நம்புங்க, அப்போது இது எல்லாமே உங்களுக்காக செய்யப்படும். டோன்ட் பி லிமிட் யுவர் செல்ஃப். நாம தன்னைத்தானே நம்மளை லிமிட் பண்ணிக்காதீங்க. நான் இவ்வளவுதான், எனக்கு கிடைச்சதெல்லாம் போதும். என்னைக்கு நீங்க கூரையை போட்டுறீங்களோ, என்னைக்கு நீங்க என்ன சொல்றது, உங்களுடைய இது போடுறீங்களோ, உங்களோட லைஃப்ல மேலே ஏற முடியாது. பவுண்டரி போடக்கூடாது. இல்லாட்டா ஒரு ஃபென்சிங் போட்டுறீங்களோ, நம்ம அதுக்கப்புறம் என்ன முடியாது. நீ எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு கற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் வசனத்துல இருந்து கற்றுக்கொள்கிற, புக்ஸ்ல இருந்து கற்றுக்கொள்கிற, மெசேஜஸ்ல இருந்து கற்றுக்கொள்கிற, எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நம்ம உயர முடியும். தாவீது 3 விதமான அபிஷேகம் பெற்றார். இங்க எலிஷா 2 விதமான அபிஷேகம் பெற்றார். ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங் அடைப்பது, இரண்டாவது அனாயிண்டிங் கர்த்தர் என்ன செய்தாரா? ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். தாவீது 3 அனாயிண்டிங் பெற்றார். ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங் என்ன செய்தாரா? இந்த சிங்கத்தையும் கரடியும் சாப்பிட்டார். இரண்டாவது அபிஷேகம் பாத்தீங்கன்னா கோலியாத். மூன்றாவது அபிஷேகம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண அந்த சிங்காசனத்துல போய் தேவன் அமர செய்தார். அவர் ராஜ்ய பாரத்தோடு கூட, ராஜ்ய அபிஷேகத்தோடு கூட தேசத்தை அசைக்க ஆரம்பித்தார். சோ நாம ஏதோ ஒரு லெவல்ல நம்ம நிற்க கூடாது. கோ ஆன் நெக்ஸ்ட் லெவல், கோ ஆன் நெக்ஸ்ட் லெவல், கோ ஆன் நெக்ஸ்ட் லெவல். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்துல அடுத்த லெவல் என்ன ஆண்டவரே, அடுத்த லெவல் எங்க உயரணும், அப்படி நாம ஒரு சிந்தையோடு நம்ம போக வந்தால் கண்டிப்பாகவே இந்த வருஷம் 2025 அநேக பேர் டீக்கனாக மாறிங்க, அநேக பேர் பிஷப்பா மாறி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல கர்த்தர் உட்கார்ந்து நம்புறீங்களா இல்லையா? எனக்கு என்ன, நீங்க எப்போது என் கூட இருக்கீங்க, நான் எப்பவுமே நான் விரும்புறது இல்லை. என்னோட விருப்பம் என்ன தெரியுமா? என்னோட கூட வளர்த்தி கொண்டு வரணும், அவளை ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், அதை உட்கார வைக்கணும். அதுதான் என்னுடைய பாலிசி. என்னோட சர்ச்சில் தான் பண்ணிடுறேன். என் கூட ஃபர்ஸ்ட் சபையில வந்து தம்பி வந்து ஆம்பிளிஃபயரை பார்த்து சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்ன வீடியோ எடிட்டிங்லாம் நீ படிக்க அப்படின்னா மொத்தம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் சொன்ன தம்பி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு, நல்ல வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வசனம் பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பிடிஎச் முடிச்சு கரைமா நகர்ல பாஸ்டர் பண்ணி 80 பேரை வழி நடத்தி கொடுத்தாங்க. இவனை ஏன் சொன்னா, நாம உட்கார வச்சு நம்ம கூட வளர்ந்து வருகிறவள நாம உட்கார வச்சுட்டோம்னா என்ன நடக்கும்னா, நீங்க ஒண்ணு இல்ல, அவளோட ஊற்றை நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா அந்த ஊற்று கெட்டு போகும், அந்த ஊற்று நாற்றம் அடிக்கும், லாஸ்ட் நம்ம ஊழியத்தை பாதிக்கும். நம்ம கொடுக்குற ஊற்றை அவளை வளர விடணும். வளர விடும் போது அவள் உயரப்படுவாங்க. அவள் உயரும் போது அநேக பேர் இப்போ அவருக்கு அங்க போனதால கிட்டத்தட்ட 80 பேர் அவங்க ரசிக்கப்பட்டாங்க. இன்னொருத்தர் வெட்வாங்கன்னு சொல்லிட்டு கோல்டன் மினிஸ்டர், அவர் ரவுடி, அவரு ஜாப் பண்ணி அவருக்காக நம்ம எல்லா காரியங்களும் செய்து கற்றுக் கொடுத்து 6 மாசம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு 25 குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் எல்லாமே ஒன்றும் தெரியாத ஆட்கள். ஒரு பொண்ணு பாடவே தெரியாது, ரொம்ப ஏழை வீட்டுல பொண்ணு. ஆனால் இன்னைக்கு கிளாசிக்கல் சிங்கரா மாறி ஒவ்வொரு மேரேஜஸ் ஒவ்வொரு சர்ச்சில் மாற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் அநேக ஸ்டேஜில் அதை மாற்ற நிறுத்தி கர்த்தர் அலங்கரிக்க செய்தார். ஒன்றும் இல்லாத எடுத்து பயன்படுகிற தேவன் நம்மளுடைய ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நம்முடைய மைண்ட்ல இருதயத்தில் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய, ஆண்டவரே நீங்க செய்த அதே அற்புதத்தை நான் செய்யறப்பா, நீங்க என்னுடைய குருவா இருக்கிறீங்கப்பா, நீங்க என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றும் வாய்க்க செய்ய முடியாது, என்னோட தேவை எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது. ஆண்டவரே நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் போகிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, வழியில நீங்க திறக்க. அவர் திறக்கிற வழியை யாராலையும் அடைக்க முடியாது, அவர் அடைக்கிற வழியை யாராலும் திறக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியத்தை வாழ்க்கையில இருதயத்தில் நாங்கள் உள்ள சும்மா பாக்கி மெசேஜ் ஹைலைட் பண்ணி அவ்வளவுதான், உள்ள தான் போக முடியாததுனால ஒரு விஷயத்துக்கு புரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து செய்வது போல நாம் செய்ய. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து சொன்னது அடுத்தது என்ன பண்ண வேண்டுமா, இதை காட்டிலும் பெரிய காரியம். அப்ப நம்ம என்ன பண்ண, நம்ம எதை யோசிக்கணும், அடுத்து பெரிய காரியம். அடுத்த உன் நினைவுகள், உன் வழிகள், வானம் எவ்வளவு உயர்ந்தது. ஸோ நம்ம வந்து சின்ன ஒரு இதுக்குள்ள வந்தாது, அதுலேருந்து வெளியில வந்து நிறைய காரியங்களை பார்க்கணும். பல இடத்துல போயிருக்கேன். நீ அன்னைக்கு சொன்ன நாடுகளில் போகணும், நாடுகளில் செஞ்சாங்க உங்களுடைய சபையை ஸ்தாபிக்கணும். இல்லாத இடத்துல நைஜீரியா, அதே போல அந்த மாதிரி காட்டு பகுதியில, அதே போல எந்தெந்த இடத்துல இல்லையோ சபையோ அங்க சென்று அன்றே உங்களுடைய சபையை ஸ்தாபிக்க முடிய உதவி செய்யுங்க என்று கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இல்லாத இடங்கள் தான் போகணும், இருக்கிறவங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மளை அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்புல நாம் நிலைத்திருக்கும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நாம் நின்றுட்டோம்னா இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த வார்த்தை உங்களை மாற்றப்படுது. வயசை பார்க்காதீங்க, நான் எவ்வளவு வயசு நீங்க பார்க்காதீங்க, ஐயோ எனக்கு பலன் இருக்குமா இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வயசை பார்க்கறதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், மோசே ஆண்டது போது சொன்னாரு, 120 வருஷம் வந்து சொன்னாரு, போதும்பா இவ்வளவு செக்கினா இருந்த, இப்ப நீ செக் அவுட் பண்ண சொன்னாரு. சரிங்களா, நீ செக்இன் பண்ணிட்ட, செக்இன் பண்ண, இப்ப செக் அவுட் பண்ணிட்டாரு. அந்த வார்த்தையை வாசிக்க புரியல. மோசையை கர்த்தர் அழைச்சாரு, ஏன் தேவனுக்கு ஜீவன் எடுக்க முடியாதா? எடுக்க முடியும், ஆனா அவர் எடுக்கல. ஏன்னா he was a friend with God.
அவ்வளோ சிநேகிதனா இருந்தாரு. அதனால நானும் சொல்றாரு, நீயா உன் ஜீவன் என்ன பண்ண, நேரம் மலைக்கு போ, உன் ஜீவனை விடு. நேரம் மலைக்கு பேர் செய்ய உன் ஜீவனை விடுது போறாரு, ஜீவன் விடுகிறார். சரிங்களா? தேவன் நம்மளை நேசிக்க ஆரம்பித்தார். வருஷம் பிரச்சனை இல்லை, வயசு பிரச்சனை இல்லை. 120 வருஷம் உங்களை நடக்க வைப்பார், 120 வருஷம் கண்களை பார்க்க வைப்பார், 120 வருஷம் பலத்தை கொடுப்பார். உங்களை வழி நடத்தி எங்க போய் நிறுத்த வேண்டும் நாம சொன்னாதான் அல்ல. ஆண்டு சொல்லுவாரு, ஜீவன் எடுத்து சொன்னா அடுத்த போதோட ஜீவன் எடுன்னு சொன்னா அந்த நிமிஷம் நம்ம எடுத்து. ஹலோ, வயசை பார்க்காது, தேவன் கொடுத்த பலத்தோட ஓடுங்க. கர்த்தர் பெரிய காரியம். யூ வில் பி நெவர் பி தி சேம். இன்னிலிருந்து வாழ்க்கையை மாறப்போகுது. நீங்க மாறலாம், கர்த்தர் மாற்றுவார். அவருக்கு தெரியும் எப்படி ரூட்ல கொண்டு போகணும், எப்படி உங்களை நடத்தணும் அவருக்கு தெரியும், எப்படி உங்களை உடைக்கணும் தெரியும், எப்படி உருவாக்கணும் தெரியும், எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கர்த்தர் தெரியும். ஆமென். யோவான் என்ன செய்தாரு? நான் வரமாட்டேன்னு போனாரு. அவர் போன என்ன பண்ணாரு? அழகா கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த மீன் விழுங்கி ஏன்னா பெரிய திமிங்களை எல்லாம் என்ன செய்யாதான் கரைக்கு வர முடியாது. அப்ப என்ன பண்ணுறாரு, என்னுடைய அப்சர்வேஷன் என்னுடைய சிந்தனை என்னன்னா, அது இங்க இருந்து வாமிட்டிங் பண்ணதான் அடிச்சு அடி துணிக்கு போய் விட்டாரு. அப்புறம் பார்த்தாரு எங்க ஆண்டவர் சொன்னாரோ, if you can't do, God will make you to do the work. உங்களால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களால மட்டும்தான் செய்ய பார்த்தாரு, வேற ஆளாக எடுக்கவே மாட்டார். பிகாஸ் யூ ஆர் கால்ட் பர்சன். நீங்க அழைக்கப்பட்டவர். அழைப்புல விட்டு தான் ஓடவே முடியாது. அந்த அழைப்புல என்னுடைய லைஃப் அதுதான். ஆண்டு சொல்றாரு, இங்க நார்த் இந்தியா போனாரு. நார்த் இந்தியால போன பிறகு ஆண்டு சொல்றாரு, நீ நேரா எங்க போனோம், போக வேண்டியது சென்னையில வந்த மூளை விசுவாசி இன்னைக்கு கிட்டத்தட்ட 40-55 குடும்பத்திலான கட்ட சொன்னா கட்ட சொன்ன வாக்குத்தத்தை நாம் என்றும் அது மாறவே பாருங்க. வயசை பார்க்கவே பார்க்காது, பலவீனம் நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த பலத்துல ஓடி கர்த்தருக்காய் உழைத்து ஆத்துமாக்களை ஆதாயம். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ண வேண்டுமா, ஒவ்வொரு ஊழியக்காரர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஆகாது. இது எதுக்காக ஆர்கனைசேஷன் ஆகாது இருக்காதுன்னா, அவளுக்கு கூட்டி சேர்க்கிறது மட்டும் இல்ல, இங்க இருந்து நம்ம எந்தெந்த இடத்துல லுக் அண்ட் கார்னர்ல வில்லேஜ் எல்லாமே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நிறைய ஊழியர்கள் போறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் போறாங்க. மாசத்துல ஒரு 5 இல்ல 6 பாஸ்டர்ஸ் மீட்டிங் போவோம். எதுக்கு போறோம் அவங்களுக்கே தெரியாது. நம்ம அப்படியே அனுப்பல, அழைப்போடு கூட அனுப்போம். அவன் உற்சாகப்படுத்தி அனுப்போம். அவன் சென்று கர்த்தருக்காய் என்ன பண்ண வேண்டும், பணி செய்து அந்த ஆத்துமாக்களை அவன் நேடி எடுக்க வேண்டும். கர்த்தருக்காய் பெரிய காரியம் செய்யும். நம்முடைய நோக்கம் தான். இங்க யாரும் பிசினஸ் காரணம் பண்ணலாம்.